ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சிக்கன் வறுவல் எப்படி செய்யலாங்கிறத நம்ம பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளாடி போகலாம். இந்த சிக்கன் வறுவல் செய்கிறதுக்கு நான் 1/2 கிலோ சின்ன வெங்காயம் சின்னதாக நறுக்கி எடுத்துருக்கிறேன். இது சின்ன வெங்காயத்தை நம்ம நல்லா நறுக்கி எடுத்ததுக்கப்புறம் இதுக்கு தேவையான ஒரு முறி தேங்காய், துருவின தேங்காயும் நான் இதில் எடுத்துருக்கிறேன். இது கூடவே 100 கிராம் இஞ்சி எடுத்துருக்கிறேன். இந்த இஞ்சியை என்ன செய்யணும்னா சின்ன சின்னதாக நம்ம நறுக்கி வச்சுக்கணும். இதை நறுக்கினதுக்கப்புறம் காரத்துக்கு 10 வரமிளகாய் எடுத்துருக்கிறேன். வாசனைக்கு கொஞ்சம் தேவையான கருவேப்பிலையும் எடுத்துருக்கிறேன். இப்போ 100 கிராம் இஞ்சி எடுத்தோம், அதே அளவுக்கு 100 கிராம் பூண்டையும் நம்ம எடுத்து சின்ன சின்னதாக நறுக்கி நம்ம வச்சுக்கலாம். இனி இந்த சிக்கனை நான் மசாலா போட்டு இப்போ வச்சுருக்கிறேன். இதில் என்னென்ன மசாலா சேர்த்துக்கிட்டேன் அப்படின்னா 1 ஸ்பூனு தனியாத்தூள், 1 ஸ்பூனு காரத்துக்காக 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் உப்பு நான் சேர்த்துக்கிட்டேன். இனி ஒரு கடாய், இதெல்லாம் போட்டு கிளறி வச்சுக்கலாம். இனி ஒரு கடாயை நம்ம ஸ்டவ்வில் வச்சுட்டு கடாயை நம்ம ஆற வச்சுக்கலாம். என்னென்னா இப்போ இதில் நம்ம எண்ணெய் சேர்க்க போகிறோம். இந்த தண்ணி இருக்கும்போது இதில் எண்ணெயை சேர்த்துட்டோம் அப்படின்னா அது கொஞ்சம் சவுண்டுக்கிட்டு நம்ம முகத்தில் அந்த தண்ணி பட்டுரும். அதை அவாய்ட் பண்ணுறதுக்காக தான் நம்ம தண்ணி போனதுக்கப்புறம் தான் நம்ம இதில் எண்ணெய் சேர்க்க போகிறோம். இதில் நான் இப்போ தேங்காய் எண்ணெய் சேர்த்துருக்குற இந்த சிக்கன் தேங்காய் எண்ணெயில் செய்தோம்னா ரொம்ப வாசனையாகவும் நல்ல சுவையாகவும் இருக்கும். இப்போ நான் இதில் கடுகு நம்ம சேர்க்கணும். 1 ஸ்பூன் நான் கடுகு சேர்க்க போகிறேன். இப்போ எண்ணெய் காஞ்சிடுச்சா நம்ம பார்க்கலாம். எண்ணெய் காஞ்சிடுச்சு. எண்ணெய் நம்ம இதில் நம்ம கடுகை சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் கடுகு நம்ம போடலாம். கடுகு பொரியட்டும். கடுகு பொரிஞ்சதுமே நம்ம இது கூட என்ன சேர்த்துக்கலாம்னா 1 ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாம். சோம்பும் பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம காரத்துக்கு எடுத்து வச்சுருக்கிற வரமிளகாவை 2ஆக பிச்சு அதில் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் கருவேப்பிலையை நம்ம இதில் நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்ததுக்கப்புறம் இது கொஞ்சம் வதங்கணும். வதங்கினதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற இஞ்சியையும் பூண்டையும் நம்ம இதில் சேர்க்கணும். சேர்த்து இது இந்த பச்சை வாசனை போகணும். இஞ்சிக்கும் பூண்டுக்கும் இருக்கக்கூடிய பச்சை வாசனை போனதுக்கப்புறம் தான் நம்ம சின்ன வெங்காயத்தை நம்ம இதில் சேர்க்க போகிறோம். இது நல்லா வதங்கட்டும். இந்த கன்சிஸ்டன்சி வர்றது அளவுக்கு நல்லா நம்ம வதக்கி எடுத்துக்கலாம். வதக்கினதுக்கப்புறம் தான் இதில் நம்ம நறுக்கி வச்சுருக்கிற சின்ன வெங்காயத்தை நம்ம சேர்க்க போகிறோம். இதையும் நம்ம சேர்த்துக்கிட்டு நல்லா நம்ம வதக்கணும். நல்லா வதக்கிட்டே இருந்து நல்லா கிளறி விட்டுட்டே நம்ம இருங்க. நல்லா கிளறி விடுங்க. இது நமக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நாங்கள்லாம் இது ரொம்ப வீட்டில் மேக்ஸிமம் 1 மந்த்துக்கு ஒரு வாட்டி சிக்கன் ரொம்ப எடுக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் இந்த சிக்கன் வச்சு இந்த மாதிரி நீங்கள் வச்சு சாப்பிட்டீங்கன்னா நீங்கள் சாப்பிடாமலே இது இருக்கவே மாட்டீங்க. இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். வெங்காயம் நல்லா வதங்கிட்டே இருக்குது. வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் தான் நம்ம இதுக்கு தேவையான உப்பு சேர்க்கணும். நம்ம இதுக்கு நம்ம அங்கே நம்ம இப்போ சிக்கனில் நம்ம 1 ஸ்பூன் உப்பு தான் நம்ம சேர்த்துருக்குறோம். அதனால் இந்த வெங்காயமும் இது வதங்குறதுக்காக கொஞ்சம் நம்ம உப்பும் மஞ்சள் தூளும் நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்து போட்டு நம்ம வதக்கணும்னா கொஞ்சம் சீக்கிரமாக இது வதங்கிடும். வதங்கட்டும், நல்லா கொஞ்சம் வதங்கட்டும். இப்போ ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சு தான் நம்ம வதக்குறோம். இனி இதை ஒரு 10 நிமிஷம் சிம்மில் போட்டு வதக்கணும். மூடி வச்சுட்டு சிம்மில் போட்டு நம்ம வதக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இது வதங்கிட்டு இருக்கட்டும். நம்ம இதுக்கு சைடிஷ், எதுக்கு சைடிஷாக தான் இந்த சிக்கன் வறுவல் எடுத்துருக்கோம் அப்படின்னா மரவள்ளி கிழங்குக்கு சைடிஷாக தான் நம்ம எடுத்துருக்குறோம். இது மெயின், இது மரவள்ளி கிழங்கு. இப்போ நம்ம ஒரு தோசை, இட்லி, சப்பாத்தி சாப்பிடுவோம்ல, அதே மாதிரி இந்த மரவள்ளி கிழங்குக்கு சைடிஷாக தான் நம்ம இந்த சிக்கன் வறுவலை எடுத்துருக்குறோம். மரவள்ளி கிழங்கு ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சுட்டு இப்போ நம்ம எவ்வளவு கிழங்கு, இப்போ நான் இன்றைக்கி 1 கிலோ கிழங்கு எடுத்துருக்கிறேன். இந்த 1 கிலோ கிழங்குக்கு தேவையான அது வேகிற அளவுக்கு தண்ணி விட்டு நம்ம கொதிக்க வைக்கணும். அப்புறம் இந்த பச்சை தண்ணியிலே நம்ம என்ன பண்ணிடலாம்னா வச்சுட்டு அதுக்கு உள்ளே நம்ம கிழங்கு ஆட் பண்ணிடலாம். கிழங்கு சின்ன சின்ன பீஸாக
கட் பண்ணி எடுத்து வச்சுக்கணும். கட் பண்ணி எடுத்து வச்சுட்டு நல்லா வாஷ் பண்ணி க்ளீன் பண்ணி வச்சுட்டு இதில் வந்து நம்ம கிழங்கை வந்து நம்ம சேர்த்து நல்லா கொதிக்க விடணும். எல்லா கிழங்கு நம்ம எவ்வளோ எடுத்துருக்கோமோ தேவையான கிழங்கு வந்து நம்ம சேர்க்குறோம். சேர்த்து ஒரு மூடி போட்டு நல்லா கொதிக்க விடலாம். பாயில் பண்ண விட்டுட்டோம் அப்படின்னா அது வந்து ஒரு 10-20 நிமிஷத்தில் வந்து அந்த கிழங்கு ரெடி ஆயிடும். அது இனி நம்ம வந்து சிக்கனை வந்து பார்ப்போம். சிக்கன் வந்து நல்லா வதங்கியாச்சு. இப்போ வந்து நமக்கு போட்ட வெங்காயம் எல்லாம் வந்து நல்லா வதங்கியாச்சு. இந்த ஸ்டேஜ் வந்தாச்சு. இந்த ஸ்டேஜ் வந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம மசாலா போட்டு சேர்த்து வச்சுருக்கோம்ல அந்த சிக்கனை வந்து நம்ம இதில் சேர்க்கணும். இப்போ வந்து வெங்காயம் எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. இனி வந்து நம்ம சிக்கனை வந்து சேர்க்குறோம். மசாலா போட்டு வச்சுருக்க சிக்கனை வந்து நம்ம சேர்க்க போகிறோம். சேர்த்து வந்து இதை நல்லா நம்ம கிளறி விடணும். இன்னும் இது வந்து அடிபிடிக்காமல் நம்ம கிளறி விடணும். ஏன்னா இதில் வந்து நம்ம இஞ்சி பூண்டு போட்டிருக்கிறதுனால கீழே வந்து நமக்கு அடி பிடிக்கும். அதனால் நம்ம இதில் வந்து அடி பிடிக்காமல் இருக்கிறதுக்காக நம்ம வந்து நல்லா ஒரு 10 நிமிஷம் கிளறி விட்டுட்டே இருக்கணும். இது வந்து நமக்கு காரம் வந்து நம்ம தேவைக்கு போட்டுக்கலாம். நான் இப்போ இதில் 10 வரமிளகா போட்டிருக்கிறேன். 10 வரமிளகா எனக்கு காரத்துக்கு போதுனால ஏன்னா இந்த சிக்கன்லேயே நம்ம வந்து சில்லி பவுட்ரு வந்து சேர்த்துருக்குறோம். அதனால் வந்து நமக்கு காரம் வந்து கரெக்டாகவே தான் இருக்கும். ஒரு சில பேருக்கு காரம் கொஞ்சம் அதிகமாக வந்து வேணும் அப்படின்னா நீங்கள் கூட ஒரு 2 மிளகாவோ 3 மிளகாவோ நம்ம அடிஷ்னலாக வந்து சேர்த்துக்கலாம் தேவைக்கு. சிக்கன் வந்து ரெடி ஆகிடுச்சு. நல்லா வந்து கிரேவியோட நமக்கு வந்து இதுக்கு வந்து நம்ம தண்ணி சேர்க்கவே கூடாது. ஒரு சொட்டு தண்ணி கூட நம்ம இதில் வந்து சேர்க்கக்கூடாது. அந்த வெங்காயத்தில் இருக்கிற தண்ணியும் இந்த சிக்கனில் இருக்கிற தண்ணிலேயுமே தான் இது வந்து வேகணுமே தவிர நம்ம இதுக்கு தண்ணி நம்ம சேர்க்கக்கூடாது. கிளறி விட்டுட்டே இருக்கேன். ஏன்னா நம்ம வந்து தண்ணி விடாததுனால கீழே வந்து நமக்கு வந்து இஞ்சியும் பூண்டும் வந்து அடி பிடிக்கும். அதனால் நம்ம என்ன செய்யக்கூடாதுன்னா இதுக்கு வந்து நம்ம வந்து கிளறி விட்டுட்டே இருக்கணும். விட்டுட்டு ஒரு 10 நிமிஷம் என்னன்னா சிம்மில் போட்டு நீங்கள் மூடி வச்சுருங்க. மூடி வச்சதுக்கப்புறம் வந்து நம்ம 10 நிமிஷம் கழித்து நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த மரவள்ளி கிழங்கு வெந்திருக்குதான்னு நம்ம பார்க்கலாம். சிக்கன் இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். ஓப்பன் பண்ணி பார்த்தோன்னா இப்போ சிக்கன் வந்து இந்த ஸ்டேஜில் வந்துடுச்சு. சிக்கன் வந்து ஒரு நல்ல வேகிற ஸ்டேஜ் வந்தாச்சு. இனி நம்ம என்ன பண்ணணும்னா இதுக்கு தேவையான தேங்காயை வந்து நம்ம சேர்க்கணும். தேங்காயை வந்து துருவின தேங்காயை தான் நம்ம எடுத்துருக்குறோம். இந்த தேங்காயை வந்து சேர்க்க போகிறோம். இனி இப்போ வந்து சிக்கன் வெந்துடுச்சு. நம்ம வந்து இப்போ சிம்மிலே போட்டு வந்ததுலேயே வந்தாச்சு. நம்ம இனி வந்து தேங்காயை நம்ம சேர்த்துக்கணும். தேங்காயை வந்து நம்ம மிக்ஸிலையோ எதுலேயுமே நம்ம அடிக்கணும்னு அவசியம் கிடையாது. நம்ம அப்படியே வந்து நம்ம போட்டுடலாம். அப்படியே வந்து அந்த சிக்கனில் வந்து நம்ம தூவி விட்டுட்டு நல்லா கிளறி விடணும். கிளறி விட்டுட்டு நம்ம வந்து ஒரு 5 மினிட்ஸ் அப்படியே நம்ம வந்து கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு கிளறி விட்டுட்டே இருக்கணும். அதை பார்த்தாலே நமக்கு வந்து அப்போவுமே சாப்பிடலாம் அப்படிங்கிறது தோணும். அந்தளவு டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம வந்து நீங்கள் சமைச்சு டேஸ்ட் பண்ணி பாருங்கள். அந்தளவு டேஸ்ட் இருக்கும். அதனால் சிக்கன் லைக் பண்ணி சாப்பிடவே மாட்டேன். இந்த மாதிரி சாப்பிட்டதுக்கப்புறம் தான் சிக்கனே வந்து ரொம்ப விரும்பி நான் சாப்பிட்றது. நீங்கள் வீட்டில் சமைச்சு பாருங்கள். அவ்வளவு டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா இருக்கும். இது ஒரு வாட்டி நீங்கள் சமைச்சு பார்த்தீங்கன்னா அடிக்கடி நீங்கள் வந்து சிக்கன் சமைப்பீங்க. ஆனால் இது வந்து நாட்டுக்கோழியில் நம்ம செஞ்சோம் அப்படின்னா ரொம்ப உடம்புக்கும் நல்லது, ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும், நல்லா டேஸ்டியாகவும் இருக்கும் நமக்கு. ஆனால் வந்து நான் இருக்கிறது சென்னை, அதனால் நாட்டுக்கோழியெல்லாம் நமக்கு கிடைக்காது. இப்போ ஊர்லெல்லாம் பார்த்தோன்னா நமக்கு நாட்டுக்கோழி வந்து கிடைக்கும். இதில் வந்து இன்னும் 10 மினிட்ஸ் மூடி போட்டு நம்ம சிம்மில் வந்து வச்சிடலாம். இப்போ 10 மினிட்ஸ் நமக்கு ஆயிடுச்சு. நம்ம இனி அதை வந்து ஓப்பன் பண்ணி நம்ம பார்த்துடலாம். ஓப்பன் பண்ணி பார்த்தா அழகான சுவையான சிக்கன் வந்து நமக்கு ரெடி ஆகியாச்சு. இனி நம்ம வந்து ஸ்டவ்வை வந்து ஆஃப் பண்ணி வச்சுட்டு நம்ம என்ன பண்ணலாம், ஒரு 2 செகண்ட் என்னென்னா நம்ம நல்லா கிளறி விட்டுக்கலாம். அந்த சிக்கன் ரெடி ஆகிடுச்சு. சிக்கன் வந்து நல்லா கிளறி விட்டு நம்ம கிளறி விடினா எல்லா இடமும் வந்து மசாலா வந்து நமக்கு சேரணும். அதுக்காக தான் நம்ம வந்து கிளறி விடுறோம். நல்லா கிளறி விட்டுட்டு நம்ம வந்து மூடி வச்சிடலாம். இனி வந்து நம்ம இந்த கிழங்கு வச்சுருந்தாலும் மரவள்ளி கிழங்கு அதை நம்ம வந்து பார்க்கலாம். மரவள்ளி கிழங்கு வந்து
எப்படி இருக்குது எப்படி அது நம்ம வந்து சுடுதண்ணில் இப்போ கொதிச்சாச்சு. இனி மரவள்ளி கிழங்குக்கு தேவையான உப்பு வந்து நம்ம சேர்க்கணும். இதுக்கு எவ்வளவு நம்ம வந்து உப்பு தேவையோ அதுக்கு தேவையான அளவு உப்பு வந்து நம்ம சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்ததான கொஞ்சம் சீக்கிரமாக வந்து அது வெந்துடும். அதுக்காக தான் நம்ம இதில் வந்து உப்பு சேர்க்குறோம். இன்னும் டேஸ்ட்டுக்காகவும் தான் நம்ம உப்பு சேர்க்குறோம். உப்பு சேர்த்தாச்சு. சேர்த்ததுக்கப்புறம் வந்து ஒரு 10 நிமிஷம் நம்ம என்ன பண்ணோம்னா நல்லா வேக விடணும். இப்போ இது வந்து 3/4 பதத்தில் வந்து வெந்திருக்கு. இன்னும் கொஞ்சம் 1/4 பதம் வேகணும். அது வரைக்கும் நம்ம மூடி போட்டு வச்சுக்கலாம். ஓகே, கிழங்கு வெந்துடுச்சு. வெந்ததுக்கப்புறம் வந்து நம்ம ஒரு பாத்திரத்தில் வடிகட்டி நம்ம எடுத்துக்கலாம். வடிகட்டி எடுத்ததுக்கு அப்புறம் வந்து இதில் வந்து நம்ம ஒரு மசாலா வச்சு ஸ்குவாஷ் பண்ணி நல்லா நம்ம எடுத்துக்கணும். மசிச்சு நம்ம எடுத்தால் தான் அந்த கிழங்கு வந்து டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா வெந்துடுச்சு. நம்ம வந்து வடிச்சும் எடுத்தாச்சு. இனி இந்த கிழங்கு வந்து நல்லா மசிக்கணும். மசிக்கிறதுக்கு வந்து நம்ம பருப்பு கடையும்ல, இதை வச்சு நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா நம்ம வந்து மசிச்சு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நம்ம வந்து மசித்தோன்னா அந்த கிழங்கு வந்து நல்லா மசிஞ்சிரும். நம்ம எவ்வளவு தேவையோ அதுக்கேற்ற மாதிரி வந்து மசிச்சுக்கலாம். ஏன்னா கிழங்கு வந்து ரொம்ப மசிக்க முடியாது. அதனால் நம்ம என்ன கொஞ்சம் துண்டு இருக்க தான் செய்யும். இனி இதுக்கு நம்ம தாளிக்கிறதுக்காக வந்து ஒரு எண்ணெய் கரண்டியை நம்ம எடுத்துருக்குறோம். எண்ணெய் கரண்டியில் நம்ம வந்து என்னென்ன தேவைப்படுங்கிறத நம்ம பார்த்துக்கலாம். இப்போ ஸ்டவ்வை வந்து ஆன் பண்ணி வச்சுட்டு ஒரு எண்ணெய் கரண்டியை ஸ்டவ்வில் வச்சுட்டு அதுக்கு தேவையானது ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து 1 ஸ்பூன் வந்து தேங்காய் எண்ணெய். இப்போ இந்த கிழங்குக்கும் தாளிக்கிறதுக்கு தேங்காய் எண்ணெய் எடுத்துக்கோங்க. இன்னொன்று இந்த சிக்கனுக்கும் வந்து தேங்காய் எண்ணெய் எடுத்துக்கோங்க. ரொம்ப நல்லாயிருக்கும், ரொம்ப வாசனையாக இருக்கும். இனி இதை தாளிக்கிறதுக்கு வந்து நம்ம வந்து கடுகு வந்து சேர்த்துக்கணும். ஒரு 1/2 ஸ்பூன் வந்து நம்ம இதில் வந்து நம்ம கடுகு வந்து சேர்க்க போகிறோம். கடுகு சேர்த்தாச்சு. இதில் கடுகை சேர்ப்போம். சேர்த்ததுக்கப்புறம் வந்து கடுகு பொரியட்டும். கடுகு பொரிஞ்சதுக்கப்புறம் வந்து இதில் வந்து நம்ம 2 வரமிளகாய் வந்து நம்ம இதில் சேர்க்கணும். இந்த வரமிளகாய் நம்ம பிச்சு வந்து சேர்த்தாச்சு. இனி இதுக்கு தேவையான கருவேப்பிலையை வந்து நம்ம இதில் போடணும். கருவேப்பிலை வந்து போட்டதுக்கப்புறம் நம்ம வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம என்ன பண்ணிடலாம்னா நம்ம வந்து அந்த கிழங்கு கடைஞ்சி வச்சுருக்கிற கிழங்குல வந்து நம்ம சேர்த்துட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ கிழங்கும் நமக்கு ரெடி ஆகியாச்சு. நமக்கு சிக்கனும் வந்து ரெடி ஆகிடுச்சு. 2 வச்சு சேர்த்து சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக ரொம்ப நல்லாயிருக்கும். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் வந்து ஷேர் பண்ணுங்கள். ஓகே, பாய், தேங்க்யூ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், ஷேர்